மாப்ள ஒருத்தன் இறந்துட்டானா மாப்ள, அவன் போட்டிருக்க கைலி சட்டை, பாய், தலவாணி எல்லாத்தையுமே தூக்கி வீசிருவான் மாப்ள. ஆனா, அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிக்கல காசு, பணம், வீடு, காரு அதை எதையுமே கீழ தூக்கியும் போட மாட்டாங்க. அடுத்த ஆளுக்கு தானமும் பண்ண மாட்டான் மாப்ள. ஆனா, அவன் இறந்த பின்னாடி சில பேர் அவனுக்காக கண்ணீர் வடிப்பாங்க மாப்ள. ஆனா, அடுத்த நாள் அவன் சேர்த்து வச்சிருக்கால சொத்து, காசு, பணம், பங்களா, வீடு, காரு எல்லாத்துக்குமே சண்டை போடுவான் மாப்ள. அவன் இறந்த பின்னாடி அவன அடக்கம் பண்ண போலாம் மாப்ள. அந்த குழிக்குள்ள இறக்கும்போது, அவன் கழுத்துல, கையில, கால்ல எந்த ஒரு தங்க நகை இருக்கான்னு பார்ப்பான். இருந்துச்சுனா அது உருவி எடுத்துடுவான் மாப்ள. அதனால அவனோட கூட வர்றது எதுவுமே இல்ல மாப்ள. அவனுக்கு கூட வர்றது எதுன்னு தெரியுமா மாப்ள? கடைசில அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு 4 பேருக்கு நல்லது செய்றான் மாப்ள. அந்த பேர் தான் மாப்ள அவனுக்கு கடைசி வரையும் இருக்கு. இதான் மாப்ள உண்ம.